ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி ஒரு ஹேங்கிங் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்குறோம். இது ரோஸ் மாதிரி வரும். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு 2 கலர்ஸில் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு இது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த சர்க்கிள் நம்ம பூவோட சைஸு எவ்வளோ பெருசு வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்னது வேணால் இன்னும் கொஞ்சம் குட்டி சர்க்கிளில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் எடுத்துக்கோங்க. இதை விட பெருசாக போனீங்கன்னா நல்லா இருக்காது. இது ஓகேவான சைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஏதாவது ஒரு இது வச்சு நீங்கள் சர்க்கிள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இது சுற்றி தைச்சிடுறோம். நம்ம ஒரு 1/2 inch நல்லா விட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். இதில் ஒரு லேயர் மட்டும் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த கிளாத்தை அப்படியே எடுத்தோம்னா புரண்டு வெளியே வந்துடும். புரட்டி விட்டுருது. இழுக்க இது புரட்டி கொடுத்துட்றோம். உள்ளே இருக்கிற துணி வெளியே வந்துடும். புரட்டி எடுத்துட்டு இந்த ஓரமெல்லாம் நல்லா அப்படியே நீவி விட்டுறணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம டாப் ஸ்டிச் போட போகிறது கிடையாது. இப்படியே நல்லா அப்படியே நல்லா நெம்பி விட்டு இப்படியே நீவி விட்டுறணும். இதில் ஒரு ரோப் இப்படி வச்சுட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை ஹாஃபாக இப்படியும் இதை ஹாஃபாக இப்படியும் மடிச்சிடணும். இந்த எண்ணுக்கு இப்போ இதை நீங்கள் மடிக்கும் போது இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஷேப்பு ஒன்று இப்படி சுருங்கி ஒன்று அகண்டு இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சென்டரில் நல்லா லாக் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துருவோம். இதை அப்படியே கவுத்து விட்டுருவோம். எடுத்து விடும்போது இந்த மாதிரி பெட்டல்ஸோட இப்படி அழகாக ஒரு ரோஸ் மாதிரி கிடச்சிடும். இந்த அடியில் இந்த பீஸை எடுத்து விட்டதுமே இந்த மாதிரி இருக்கும். ரோஸ் மாதிரி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.